எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த காலை வேளையிலே என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்கள் மேலான கருத்துக்களையும் உங்களுடைய நல்ல செய்திகளையும் கேள்விப்பட்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்கிறேன். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இந்த காலை வேளையிலேயும் இடைபடுவாராக. வேத புஸ்தகத்தை புரட்டி மார்க் 10வது அதிகாரத்திற்கு நேராய் 51வது வசனத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது, இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஆண்டவர் ஒரு கேள்வியை ஒரு மனிதனை பார்த்து கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. எல்லா மனிதனை பார்த்து அப்படி கேட்டாரா? இல்லை. ஒரு குறிப்பிட்ட மனிதனை பார்த்து, ஏற்கனவே அவரோடு நெருக்கி கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளம் உண்டு. ஆனால் அவர்கள் எல்லாரையும் பார்த்து அப்படி கேட்கவில்லை. ஒரு மனிதனை பார்த்து கேட்கிறார். அவனை என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு மனிதனை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். பல கோடி ஜனங்கள் இருந்த பொழுதும் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து அதே கேள்வியை கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். தடுமாறி கொண்டிருக்கிறாயே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். படுக்கையை கண்ணீரால் நனைத்து கொண்டிருக்கிறாயே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளையும் கடத்துவது எப்படி என்று சொல்லி புலம்பி நடக்கிறாயே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். எனக்கு அருமையான தேவஜனமே, இவன் யார்? இவனுடைய நிலைமை என்ன? இவன் ஒரு சாதாரண பிச்சை கேட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதன், கண் தெரியாத ஒரு மனிதன். கண் தெரியாதவர்களிடத்திலே 2 விதமான ஜனங்கள் உண்டு. சிலருக்கு கண் என்கிற ஒரு அவயவமே இல்லாமல் அந்த கண்கள் எல்லாம் மூடி போன நிலைமையில் இருக்கிற கண் தெரியாதவர்கள் உண்டு. சில ஜனங்கள் இருக்கிறார்கள், கண் இருக்கும், ஆனால் அதனுடைய ஒளி மங்கி தெரியாமல் இருக்கும். ஆனால் இவன் எந்த வகை என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது, இல்லாத ஒருவன், அவயவத்திலே குறைபாடுள்ள ஒருவன். எனக்கு அருமையான தேவஜனமே, குறைபாடுகளோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீர்களோ, இந்த செய்தியை கேட்கிறீர்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக தான் பேசுகிறார். குறைவுகள் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனையும் கேட்டு கேட்டு சத்தமிட்டு பார்த்து பார்த்து அவன் கூப்பிட்டு இந்த வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறான். இப்படி கடத்தி கொண்டிருக்கிற பொழுதுதான் ஒரு நாள் எரிகோவிலே ஒரு பெரிய பரபரப்பு உண்டாகிறது. யாரோ ஒருவர் வரப்போகிறார் என்று கேள்விப்பட ஆரம்பிக்கிறார். யார் அவர் என்று சொல்லி அங்கேயும் இங்கேயும் நடக்கிறவர்கள் பேசுகிற வார்த்தையை கேட்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, அவனிடத்திலே, தனி மனிதனிடத்திலே யாரும் ஊழியம் செய்யவில்லை. மனிதர்கள் பேசிக்கொண்டு நடக்கிறதை, அங்கேயும் இங்கேயும் பேசிக்கொண்டு பரபரப்பாய் இருக்கிறதை அவன் கவனிக்கிறான். எனக்கு அருமையான தேவஜனமே, எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்பட்ட அந்த சத்தம், இயேசு என்கிற ஒரு சத்தத்தை கேள்விப்பட்ட உடனே சத்தமிட்டு கூப்பிட ஆரம்பிக்கிறான். அது வரைக்கும் அவன் கூப்பிட்ட சத்தம் வேறு. ஐயா என்று சொல்லி கூப்பிட்டு இருப்பான், அம்மா என்று சொல்லி கூப்பிட்டு இருப்பான். ஆனால் அன்றைக்கு அவன் கூப்பிடுகிற சத்தம் வேறொன்றாயிருந்தது. தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுகிறான், இயேசுவே என்று கூப்பிடுகிறான். எனக்கு அருமையான தேவஜனமே, அது வரைக்கும் அவன் வாயிலிருந்து உச்சரிக்காத ஒரு வார்த்தையை அன்றைக்கு உச்சரிக்க ஆரம்பிக்கிறான். நான் நம்புகிறேன், இந்த காலை வேளையில் நீங்களும் அப்படியே உச்சரித்து பாருங்கள். கர்த்தருடைய வல்லமை இன்னது என்பதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். சத்தமிட்டு கூப்பிடுகிறான். அவனுடைய சத்தம் அங்கே ஒரு சலசலப்பை உண்டாக்குகிறது. அங்கே சிலருடைய கவனத்தை திருப்புகிறது. ஆகவே எல்லாரும் அவனை அதட்டுகிறார்கள். அதை குறித்தெல்லாம் கவலைப்படவில்லை. மனிதர்களை குறித்து அவனுக்கு எவ்வளவேனும் கவலை இல்லை. தன்னை சுற்றி இருக்கிறவர்களை குறித்து எவ்வளவேனும் கவலை இல்லை. மனிதனை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. தேவனை தேடுவதற்காக மனிதனை குறித்து எவ்வளவேனும் கவலைப்பட வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம். தெய்வத்தை கூப்பிடுங்கள், முடிந்த அளவிற்கு கூப்பிடுங்கள், சத்தமிட்டு கூப்பிடுங்கள். தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட வேதம் சொல்லுகிற தேவன் நிற்கிறார். அவனுடைய சத்தம், ஐயா பிச்சைக்காரன் தானே என்று சொல்லி என் ஆண்டவர் அப்படியே கடந்து போகவில்லை. ஏனென்றால் என்னுடைய ஆண்டவர் பட்சபாதம் இல்லாத ஆண்டவர் என்பதை மாத்திரம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஐயா, பணக்காரன் கூப்பிட்டேன் ஆண்டவர் நின்றாரோ இல்லையோ, ஒரு சாதாரண பிச்சைக்காரன் கூப்பிடுகிற பொழுது தேவன் நின்று அவனையும் கவனிக்கிறார். அவனையே தேவன் கவனிப்பாரே. ஆனால் நம் எவ்வளவு விசேஷித்தவர்களாகிய நம்மை தேவன் நிச்சயமாய் கவனிப்பார். எனக்கு அருமையான தேவஜனமே, அது வரைக்கும் எத்தனையோ மனிதர்கள் கடந்து போகிறார்களே, யாருமே அவனை கவனிக்கவில்லையே. ஆனால் யாருமே கண்டு கொள்ளாதவனை என் ஆண்டவர் கண்டு கொண்டாரே, கவனிக்கிறாரே, நின்று கேட்கிறார். இவ்வளவு கூப்பிடுகிறாயே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்?
ஏனென்றால் அவனுக்கு நன்றாய் தெரியும், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் தேவன் பதில் கொடுக்கிறார். அவன் சொல்லுகிறான், எனக்கு இல்லாத அவயவத்தை எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, என்னுடைய அவயவத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. எனக்கு அருமையான தேவஜனமே, எந்த இடத்துல அற்புதம் நடக்க வேண்டுமோ அதற்காக இன்றைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். சில வியாதிகள் சுகமடையும், சில கட்டிகள் கரைந்து போகும், சில தீராத பிரச்சனைகள் தீரும். கர்த்தருடைய வல்லமை இந்த காலை வேளையில் எங்கள் நடுவில் வெளிப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு செய்ய வேண்டியதை நீர் அறிந்திருக்கிறீர், அதை நேர்த்தியாய் செய்வீராக. அற்புதம் நடப்பதற்காய் நன்றி, வியாதியஸ்தர்கள் சுகமடைவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God bless you.